ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கதை ஊமை காயங்கள். பாட்டி பாட்டி முழிச்சிட்டு இருக்கிறியா பாட்டி? அம்மா பார்த்துட்டு வர சொன்னா. அரைக்கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்து கேட்டேன். 7 வயதாகும் பூரணி கட்டிலில் படுத்திருக்கும் தனது பாட்டியின் அருகில் வந்து பார்க்கவும் தன் பேத்தி பூர்ணியின் குரல் கேட்டு விழித்த அகிலா, அட பூர்ணி குட்டியா, வா 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 என்று ஆசையோடு அழைக்க, அப்போ நீ முழிச்சிட்டு தானே இருக்கிற, அம்மா என்னை பார்த்துட்டு வர சொன்னா என்று பேத்தி தனது இளங்குரலில் சொல்ல, ஆமாடி தங்கம், பாட்டி முழிச்சிட்டு தான் இருக்கேன், அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வா. இங்கே இங்கே பாட்டி பக்கத்தில் வா, உன்னை பாட்டி கண்குளிர பார்க்கட்டும் என்று ஆசையாக அழைக்கவும், பாட்டி இன்னைக்கு நேக்கு பர்த்டே தெரியுமா என்று ஆவலோடு கேட்க, அடடா அப்படியா, நோக்கு இன்னைக்கு பிறந்த நாளா என் தங்கமே? இதை கேட்பதற்குள் இருமல் பூகமாக வந்து முந்திக் கொண்டது. ராத்திரி பூரா ஒரே இருமல், விழா எலும்பலா முறிந்தது போல் ஒரே வலி. என்ன செய்ய? குழந்தை அருகில் அழுகை கையை உயர்த்தக்கூட இயலாமல் வலித்தது. அகிலாவின் இருமல் சத்தம் ஆரம்பமானதும் பூர்ணி அறையை விட்டு ஓடியது புரித்தது. சிறிது நேரத்தில் அகிலாவுக்கு காலை காஃபியை ஆற்றியபடியே ஜானகி உள்ளே வர, இந்தாங்க காஃபி, ஸ்டூல் மேலே வச்சுருக்கேன், கொட்டமாக எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப சூடாக இருக்குது. நித்தம் சொல்வது போலவே இன்றும் சொல்லிட்டு டக்குன்னு என்று சத்தம் மட்டும் அவள் டம்ளர் வைத்த அடையாளமாக வர, டீ ஜானா, ராத்திரியெல்லாம் தூங்கலை, ஒரே இருமல், உடம்பெல்லாம் ஒரே வலி, அந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயேன். ஆமாம், இன்னைக்கு பூர்ணிக்குட்டி பிறந்த நாளா? ஈனமான குரலில் கேட்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லாவ மாமியார் சொன்னதை ஒரு பொருட்டாக மதித்து ஆயின்மெண்ட் எடுத்து கொடுக்கவோ அங்கு ஜானகி நிற்கவில்லை, சென்று விட்டாள் என்று அரைக்கரு சாத்திய சத்தம் காதோடு சொன்னது. இது அகிலாவுக்கும் ஒன்று புதிதல்ல. அகிலா மாமியாராக நடக்காமல் அன்போடு எவ்வளவு நெருங்கி வந்தாலும் ஜானா விலகி விலகிதான் போனாள். ஆரம்பத்திலிருந்தே இடைவெளி இன்னும் ஜாஸ்தியானதை தவிர இத்தனை வருடம் கொஞ்சம் கூட நெருங்க வரவில்லை. அவள் ஜானாவை மகளால் நினைத்து பார்த்தாலும் ஜானா அகிலாவை வீட்டாத மாமியாராக தான் தள்ளி வைத்திருந்தாள். என்ன செய்ய, தன்னை போலவே அவனை இருக்க வேண்டும் என்று நினைப்பது தன்னோடு முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு தானே. அகிலாவை பொறுத்தவரை ஜானா இன்னும் அடப்பிடிக்கு குழந்தையாகவே தெரிந்தாள். சரி, போயிட்டா போல இருக்கு, காலையில் அவளுக்கு 1000 வேலை இருக்கும். ஒரு நாள் போல என் புலம்பலை கேட்க இங்கே வந்து நிற்பாள். பாவம், அந்த காலத்தை தான் நானும் கடந்து வந்தவன் தானே. ஆனால் என்ன, தன் மாமியார் மாமனார் அத்தை என்று அத்தனை பேருக்கும் கூட்டு குடும்பத்தில் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்யலையா? என்ன பிரமாதம்! இன்னொரு எண்ணமும் கூடவே வர டக்குன்னு வந்த அந்த எண்ணத்தை அடக்கினால் அந்த காலமும் இப்போ ஒன்றா என்ன? பாவம் ஜானா, இந்த ஒரு குழந்தையை சமாளிக்க அவளுக்கு நேரம் பத்தாது. இன்னைக்கு பிறந்த நாள் வேற, ரமணன் வரட்டு கேட்டுக்கலாம் என்று சமாதானமானாள் அகிலா. இதுவரையில் ஜானாவின் எந்த செய்யும் ரமணன் காது வரை சென்று விடாமல் பார்த்து கொண்டாள். ரமணனை ஜானா நன்னா கவனித்துக் கொள்கிறாள், அது ஒன்றே போதுமே. அவர்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதானே அம்மா ஸ்தானத்தில் தனக்கு வேண்டியதெல்லாம். ஜானாவும் கணவன் முன்னே மாமியாரிடம் எந்த வம்புக்கும் வரமாட்டாள். ஜானகி வைத்துவிட்டு போன காஃபி அப்படியே ஆறி தனித்து பச்சை தண்ணியாய் இருந்தது. எடுத்து குடிக்க மனசு இல்லாமல் படுக்கையில் படுத்தபடியே அந்த காஃபி டம்ளரை வெறுத்து பார்த்தபடி இருந்தால், ஒருவேளை ரமணன் வந்து பார்த்தால் வீணாக ஜானாவை கோவித்து கொள்வானோ, எதற்கு வேண்டாத வம்போ என்று எண்ணியவளாக கஷ்டப்பட்டு எழுந்து மெல்ல பாத்ரூம்கள் சென்று பல்லை தேய்த்து முகத்தை சுத்தம் செய்து கொண்டு வந்து காஃபியை குடித்தாள். போன வருஷம் பூர்ணியோட பிறந்த நாளுக்கு கூட நான் ஓடியாடு வேலை செய்து கொண்டு தானே இருந்தேன், அதற்குள் உடம்பு தள்ளாமல் போயிட்டே இப்படி என்று மனதுக்குள் எண்ணியவள் யாருக்கும் எந்த கஷ்டமும் தராமல் படுக்கையில் விழாமல் போய் சேரணும். இன்னும் எனக்கு இங்கே என்ன இருக்கு, எல்லாம் பார்த்தாச்சு, பார்த்த வரைக்கும் போதும் நாராயணா என்று அமர்ந்தவளை குழந்தை பூர்ணி ஓடி வந்து காலை கட்டுக்கொண்டு, பாட்டி எனக்கு இந்த பட்டுப்பாவாடை நன்னா இருக்கா, இன்னும் 2 நியூ ஃப்ராக் கூட இருக்கே, ஈவினிங் கேக் வெட்டுவேனே அப்போ தரேன்னு அம்மா சொன்னா, அப்போ தானே எல்லாரும் வருவா, அம்லு பாட்டி, லட்டு தாத்தா, ரம்யா சித்தி, கௌதம் மாமா எல்லாரும் வருவா, நீனும் வா, ஹாலுக்கு பலூன் எல்லாம் கட்டுவா, எனக்கு சோட்டா பீம் ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கேன், அப்புறம் இன்னும் எனக்கு அப்பா ஊரிலிருந்து கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் கூட சாயந்தரம் பிரிக்கலாம் அம்மா சொல்லியிருக்கா என்ற நினைவுகளில் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தவர், இது எனக்கு 7th பர்த்டே யா பாட்டி என இன்று கேக்கு வெட்டும் கனவில் மிதந்தபடியே சந்தோஷத்தின் எல்லையில் சஞ்சரித்தபடி இருந்தால் பேட்டி பூர்ணி. இந்த பட்டுப்பாவடை நீ பாலாவிக்கா மாதிரி அழகா இருக்கியே, இப்போ நோக்கு 7 வயசாச்சா,
அடேங்கப்பா பெரிய பொண்ணாயிட்டியே என்று சொல்லி தனது பேத்தி இழுத்து அணைத்து கட்டி கொண்டு உச்சந்தலை முத்தமிட போகையில், ஏ பூர்ணி, நீ இங்கேயா இருக்கிற? உன்னை எங்கெல்லாம் தேடுற? அப்பாவை எழுப்பிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா அதை விட்டுட்டு இங்கே என்ன வேலை? இப்போ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்றபடியே அகிலாவின் பிடியில் இருந்த பூர்ணியை இழுத்து, அதுக்கு தான் பட்டுப்பாவடை கோயிலுக்கு போகும்போது கட்டிக்கோ அழுக்கு பண்ணிடுவேன்னு சொன்னேன். இப்போ பாரு எப்படி அழுக்காயிட்டுன்னு. அம்மா சொன்னால் கேட்கணும் என்றபடியே போகிற போக்கே காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு போனாள் ஜானா. அகிலா பாட்டியின் அரைக்கதவு ஜானாவுக்கு பயந்துதானே மூடிக்கொண்டது. மோட்டுவலை பள்ளி, ஐயோ பாவம், நான் இருக்கேன் உனக்கு என்பது போல தித்துன்னு கவுளித்தது. அகிலாவின் மனது ஊஞ்சல் போல முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. எப்பவும் போல தனிமையில் பழைய நினைவுகள் தான் பலம். உடல் தன் வலுவை இழந்து விட்டதை தவிர உள்ள அப்படியே இன்னும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் தெம்புடதான் இருந்தது. 65 வயசெல்லாம் ஒரு வயசா தான், அதுக்குள்ளே இப்படி ஒழிச்சு போனா எப்படி? தனக்குத்தானே எப்பவும் கேட்டுக்கொள்வாள். அன்பு அனுசரணையும் கிடைத்தால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானால் துள்ளலோடு வாழலாம். தனிமை, வேதனை, விகர்த்தி இதெல்லாம் தன்னை சூழ்ந்து கொண்டு ஆளும்போது பல குறையதானே செய்யும். ரமணனுக்கு ஊர் ஊராக போகும் வேலைதான். மாதத்துக்கு 10 நாட்கள் வீட்டில் இருந்தால் அதுவே அதிகம். 2 நாள் முன்னாடி தான் வேலை விஷயமா பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போனான். இன்னைக்கு வந்துட்டான் போல இருக்கே. பாவம் அசதியில் தூங்குறானா இருக்கும். இல்லாட்டி இங்கே வந்து என்னை பார்த்துருப்பானே. சந்தேகத்தோடு படுக்கையை சாய்ந்தால் ஜுரம் அடிப்பது போல உடல் கனகனவென்று கனன்றது. நினைவு வளையங்கள் பாதுகாப்பு வளையங்களாக அவளை சூழ்ந்து கொண்டது இதமாக. தனக்கும் விஸ்வத்துக்கும் கல்யாணம் ஆகி 6 வருடங்கள் கழித்தும் பேர் சொல்ல பிள்ளை இல்லாது அந்த குறையை தீர்க்க கோவில் கோவிலாக சென்று பரிகாரம் செய்தன் பலனாக பிறந்த சீமபுத்திரன்தான் ரமணன். குழந்தை பிறந்த நிமிஷத்திலிருந்து அவனை தன் நெஞ்சத்தில் கோசலையின் மைந்த ராமனாக தாங்கி வளர்த்தவராக அவன் வளர்ந்து காலேஜுக்கு செல்ல ஆரம்பித்ததும் தன் கடமை முடிந்ததென அகிலாவின் ரமணையும் தனியே தவிக்கிவிட்டு திடீரென மாரடைப்பில் கண் மூடினார் விஸ்வம். எதிர்பாராமல் இருண்டு போன வாழ்வில் ரமணன் தான் நம்பிக்கை ஒளியாக தெரிந்தான் அகிலாவுக்கு. மற்றபடி தனது கணவன் விற்று சென்ற ஒரே சொத்தாக சொந்த வீடு மட்டும் இருந்ததால் மானத்தோடு வாழ முடிந்தது. வீட்டு செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் அகிலாவும் ஒரு இடத்தில் நிம்மதியாக உட்காராமல் ஓடாக உழைத்தாள். ரமணனும் படிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் இந்த வேலை என்று இல்லாமல் எந்த வேலை கிடைத்தாலும் செய்து உழைத்து தானும் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு நிலைமைக்கு வந்து நிமிர்ந்து நிற்பதற்குள் வயதும் வருடமும் கடந்து சென்றது. அதன் பலனாக படிப்பு முடிந்து நல்ல வேலையை கிடைத்து கை நிறைய சம்பாத்தியம் வாங்க ஆரம்பித்தான் ரமணன். அம்மா, இதுவரை நீ எனக்காக உழைத்து ஓடாய் போனது போதும். இனி உன்னை கண்ணாக பார்த்துக்க வேண்டியது எனது கடமை. இனியாவது நீ நிம்மதியாக கோவிலுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், சரியா என்றான் ரமணன். அக்கம் பக்கத்தரன் புள்ளேனா ரமணனை போல இருக்கணும் இவள் காது படவே கூறும்போது சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் கண்ணுக்கு பயந்து பயந்து தினமும் ரமணனை உட்கார வைத்து உப்பு மிளகாய் எடுத்து திஷ்டி சுத்தி போடுவாள் அகிலா. தன் ஒரே மகனை பார்த்து பார்த்து வளர்ப்பதில்தான் அவளுக்கு நாளே பூரா போகும். ரமணுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்? அடுத்தவர் கேட்கும் முன்மே, ரமணா, உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணான்னு இருக்கேன். உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு. தெரிஞ்சுட்டா பொண்ணு பார்க்க தரகர்கிட்ட சொல்ல ஏதுவாக இருக்கும் இல்லையா? நீ என்ன சொல்கிற? அகிலாவின் எண்ணத்தை சொன்னதும், அம்மா, நான் சொல்லணும் தான் இருந்தேன். என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறா ஜானகின்னு பேர். எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு சாயந்தரமா ஆற்றுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? உனக்கு பிடிக்கணுமே என்று ரமணன் தனது விருப்பத்தை சொன்னதும், அட அப்படியா, ஆச்சரியமாக இருக்கே. இத்தனை நாளாக இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. கடைசியில் என்கிட்ட மறைச்சிட்ட பாத்தியா என்று விஷமமாக சிரித்தபடியே, உன்னை ஒருத்திக்கு பிடிச்சால் உனக்கு ஒருத்தியை பிடித்தால் அவளை நேக்க பிடிக்காதா என்ன? தாராளமாக நீ ஜானகியோட அப்பா அம்மாவை சீக்கிரமாக என்னை வந்து பார்க்க சொல்லு, மேற்கொண்டு பேசி முடிக்கலாம் என்றதும், என்னம்மா நீ மேற்கொண்டு பேசுகிறதுனா ஏதாவது வரதட்சணை லிஸ்ட்டு பெருசாக வச்சுருக்கியா என்ன என்று ரமணன் பயத்துடன் கேட்க, நீ வேற நன்னா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஷபாஸ் என்று பொய் கோபத்துடன் சொன்னவள், ஜாதகம் நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் முகூர்த்த நேரம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? அதை பற்றி பேசதா? நீ வேற என்னத்தையும் நினச்சிட்டு மாத்துக்கு உன்னோட சேர்ந்து வாழப்போகும் பெண்ணுக்கு சீர் கொண்டு வா, சனத்தை கொண்டு வா என்றெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் உன்கிட்ட கண்டிப்பாக உன்னை கேட்பேன் என்று நிறுத்த, என்கிட்டயா? என்னம்மா அது? நீ அவளோட சௌக்கியமாக சந்தோஷமாக புரிஞ்சுட்டு கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அனுசரணையாக வாழணும். அது ஒன்றே போதும் நேக்கு, சரியா? அம்மா அம்மா என்று சொல்லி அம்மாவை அன்பாக பார்த்தார்.
நீதான் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாம் என்று சொல்லியது அந்த பார்வை. ரமணன். ஜானகி கல்யாணம் சிறப்பாக முடிந்து ஜானகியின் அம்மா அகிலாவிடம், சம்மந்தி மாமி, என் பெண் குழந்தை மாதிரி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் அவளை கண் கலங்காமல் அனுசரணையாக பார்த்துக்கணும் என்று கையை பிடித்து விட்டு விடை பெற்றது. நேற்று நடந்த மாதிரி இருந்தது. எல்லாம் நல்லபடியாக முடிந்து ஜானகி வற்புறுத்தியதால் பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி ரமணன் வாழ்வதை பார்த்து பெருமைப்பட்டு எல்லாம் ஜானா வந்த நேரம் நல்ல நேரம் என்று ரமணரிடம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிதான் ஓரமாக ஒதுங்கி கொண்டாள் அகிலா. நினைவு சங்கிலி கழன்றது போல அறைக்குள் ரமணன் அம்மா அம்மா என்று அழைத்தபடியே உள்ளே நுழைய சத்தம் கேட்கும். ரமணா வந்தியாப்பா என்று எழ முயன்றவளை கைத்தாங்களா. ஏம்மா உனக்கு இப்படி உடம்பு அனலாக கொதிக்கிற, ஜுரமா, என்னாச்சு? ஜானா இங்கே வா என்று அழைத்தவரை முந்தி கொண்டு, நேக்கு ஒன்றும் இல்லை, சும்மா கத்தி ஊற கூட்டாத, இந்த வெயிலுக்கு அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, காத்தால ஜானாவை ஆஸ்பத்திரிக்கு போகலான் தான் சொன்னான். இன்னைக்கு பூர்ணிக்கு பிறந்த நாளாச்சே, முடியிட்டு சொல்லியிருக்கேன். நீந்தான் இத்தனை லேட்டாக வந்து பார்க்குற, குழந்தைக்கு பிறந்த நாள் அதுவுமா, இத்தனை நேரம் தூங்குவ என்று உரிமையோடு அதட்ட. பாவம் ஜானா தனியாக இத்தனை வேலையை செய்வா, கூட மாட இன்னைக்காவது அவளுக்கு உதவியாயிரேன், அதை விட்டுட்டு இன்று அன்பாக அழுத்துக்கொள்ள. அம்மா நான் பெங்களூர்லேருந்து இன்னைக்கு காத்தால 3 மணிக்கு தான் வந்தேன், வந்து படுத்தது தான் தெரியும், ஒரே அசதி. பூர்ணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாளையிலேருந்து ஸ்கூல் வேற இருக்குது, அதான் இன்னைக்கு வந்தேன். ஆமாம் நீ பாயாசம் சாப்பிட்றியா, இது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானா ஜானா என்றபடியே சமையலறை பக்கம் நகர அங்கே ஜானாவி கைவண்ணம் ஏலக்காய் வாசத்தில் சேமியா பாயசமாக மணந்து கொண்டிருந்தது. அருகில் நின்றிருந்த பூர்ணியை அப்படியே கட்டாக தூக்கி முத்தமிட்டபடி, குட்டிமா பிறந்த நாளுக்கு உன் அம்மா கமகமாக பாயாசம் பண்ணியிருக்கா உனக்கு என்று குதூகலமாக சொல்லி ஒரு டம்ளர் கொஞ்சமாக பாயாசம் விட்டு கொட, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லவும், நன்னா இருக்கும் உங்கள் ஆசை, உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்புல சக்கரை வண்டி ஓடுறது, இந்த லட்சணத்தில் அது போதான்னு இது வேறையா, பாயாசம்தான் இப்போ அவளுக்கு விஷயம், அது தெரியாமல் வந்து கேட்குற, நான் என்னத்தை செய்ய என்று தலையில் அடித்து கொள்கிறாள். அம்மாவுக்கு இதோ கோதுமை கஞ்சி மோர் விட்டு வச்சிருக்கேன், இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க என்று பாத்திரத்தை நீட்ட பூர்ணியை தூக்கி கொண்டே அம்மாவிடம் செல்லும் ரமணன். பாவம் அம்மா பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், என்ன செய்ய, ஜானா சொல்கிறது சரிதானே நினைத்து கொண்டே அம்மாவுக்கு கஞ்சியை கொடுக்க செல்கிறான். அப்படியே பூர்ணியிடம், குட்டிமா இன்னைக்கு உன் பர்த்டேக்கு பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணணும் சரியா என்றபடி அவளை இறக்கிவிட, குழந்தையை ஏண்டா கஷ்டப்படுத்துகிற, நன்னா இருக்கும் தீர்க்காயசோட எழுந்துரு மாஸ்டர்லாம் பூர்ணியை அன்பாக கட்டி கொள்கிறாள் அகிலா. குழந்தையும் இறுக்கமாக பாட்டியோடு ஒட்டி கொள்கிறது. இந்தா இது என்னோட பிறந்தநாள் பரிசு உனக்கு என்று சொல்லியபடியே தலையணை அடியில் கையெழுத்து துளாவியபடி, இங்கே தானே வச்சேன், இப்போ கைக்கு அம்பட மாட்டேங்கிறதே என்றபடி அங்கங்கே தட்டி தடவி இதோ என்று தனது தங்கச்சங்கிலியை எடுத்து பூர்ணி கழுத்தில் போட போகும் நேரம் பார்த்து ஜானா உள்ளே நுழைகிறார். இப்போ எதுக்குமா இவளுக்கு இதெல்லாம் என்று ரமணன் சொல்ல, நானும் நேரமும் போனால் வராதுடா, நினைச்சதை கையோடு செஞ்சிடணும் என்று அகிலா சொல்லும்போது ஜானா உள்ளே வந்தவள், இங்கே தாங்கோ என்றபடியே அந்த சங்கிலியை வாங்கி பக்கத்து ஸ்டூலில் இருக்கும் மாத்திரை கவரை எடுத்து அதிலிருந்த மாத்திரைகள் ஸ்டூல் மேல் கொட்டிவிட்டு கவருக்குள் சங்கிலியை வேண்டா வெறுப்பா போட்டபடியே பாலிஷ் போட்டதுக்கப்புறம் பூர்ணிக்கு கழுத்தில் போடுறேன் என்று சொல்லியபடியே, பூர்ணி வா கோயிலுக்கு போகணும் என்று சொல்லியபடியே கணவனை திரும்பி பார்க்கிறாள். அந்த பார்வையில் உடனே வரணும் என்று எழுதியிருந்தது. ஜானா சங்கிலியை கவரில் போடும்போது அவள் முகம் போன போக்கை பார்த்தா அகிலாவுக்கு இதயத்தை யாரோ கத்தியா குத்தியது போல் உணர்ந்தார். அதே சமயம் என்னமோ குழந்தைத்தனமா பண்ணிட்டு போறா விடு என்று ரமணனை பார்த்து சமாதானமாக சொல்ல, ரமணனும் தனக்குள் வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டான். நீ போ நான் வரேன் என்றபடியே ஏன் ஜானா இப்படி நடந்து கொள்கிறார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே அம்மாவில் அருகில் அமர்ந்தவன், அம்மா நீ வா, முதல்ல உன்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன், உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை என்றவன் பிடிவாதமாக குரலில் சொல்ல, போடா நோக்கு வேற வேலை இல்லை, அவளோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வா கிளம்பு என்கிறாள். அம்மா உன்னை இப்படி விட்டுட்டேங்களே, எந்த கோயிலுக்கு போக சொல்கிற, நீ தான் என்னோட ஆதாரமா, 2 நாளில் எப்படி வாடி போயிட்ட தெரியுமா, அதான் என்றபடியே அந்த அறையை நோட்ட விடுகிறான். நல்ல பராமரிப்பு இல்லாத நிலையில் தரையில் குப்பை, மாத்திரை எடுத்த பிளாஸ்டிக் கவர்கள் தாறுமாக கிடந்து அங்கங்கே ஒற்றடையும் கொடியல் துணிகள் தொங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு இடமும் கோல் சொல்லியது. ஜானா எங்களை கவனிக்கவே மாட்டாள் என்று இருக்கட்டும் கையோடு போய் சொல்லி ஜானாவை அழைத்து கொண்டு வந்து காமித்து, அப்படியே அம்மாவை முதலில் டாக்டரை கூட்டிட்டு போகலான்னு சொல்லணும் என்று சென்ற ரமணனை
ஜானா சமையலர் அடுத்த பால்கனியில் திரும்பி நின்றபடியே தனது கைபேசியில் பேசிக்கொண்டதை கேட்டதும் அப்படியே சப்த நாடியும் அடங்கி அமைதியானார். மேற்கொண்டு என்னதான் சொல்கிறார் பார்க்கலாம் என்று நிற்பது தெரியாமல் காதை தீட்டினான். பழுக்க காய்ச்சின ஈயமாக காதில் நுழைந்த வார்த்தைகள் இதயத்தை ரணமாக்கி கொண்டிருந்தது. அவள் ரமணன் வந்தது தெரியாமல் அவளது அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தாள். ஆமாம்மா, எப்போ பாரு அம்மா 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 தான். நான் ஒருத்தி உயிரோடு இருப்பதே கண்ணுக்கு தெரியாது. சரியான அம்மா கோண்டு எனக்கு பத்திட்டு வருது அதை பார்க்க. குழந்தைக்கு பிறந்த நாள் அதுவுமா. வீட்டில் எத்தனை வேலை கிடக்கு. இது பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கு. கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பே கிடையாது. அப்படி என்னதான் இருக்கோ அந்த மூஞ்சியில். அது ஒளிஞ்சாதான் இங்கே குடும்பம் உருப்பிடும். எப்போ பாரு இருமல், ஜுரம், உடம்பு வலி, கால் வலி, மேல் வலி. இதுதான். இந்த பூர்ணி வேற சொன்ன கேட்காம அங்கேயே அவகிட்டேயே போய் உரசின்று நிற்கிறா. நோய் தொத்து நோயாக இருந்தால் என்ன செய்கிறது? பூர்ணி சின்ன பொண்ணு. நேக்கு இங்கே ஒன்றுமே பிடிக்கலம்மா. இப்போ கூட அவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறார். அது என்ன நோயோ யார் கண்டா? எங்கே யாருக்கும் வந்துடாமல் இருக்கணும். என்னத்தை சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. ஊண்டா எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தா, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கினான்னு அம்மா புராணம் பாட ஆரம்பிப்பார். இனிமே என்னாலும் தாங்காது. இந்த முறை எங்கேயாவது முதியோர் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்ல போகிறேன். என்னால் இந்த கிழதுக்கெல்லாம் பாடுபக்க முடியாதுன்னு தீர்மானமாக சொல்ல போகிறேன். சரி, என் ஆற்றாமைய நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கொட்டினேன், வச்சுடுறேன் என்று கைபேசி அணைத்து விட்டு திரும்பியவள் ரமணன் அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பதை எதிர்பார்க்காததால் இன்று இப்படி வசமாக மாட்டிக்கொண்டேனே என்று மனதுக்குள் குற்ற உணர்வில் குறுகி போனாள் ஜானா. இத்தனை வருடம் கட்டி காத்த நம்பிக்கையின் அஸ்திவாரம் ஆட்டங்கண்டு கட்டி வைத்த கோபுரம் தகர்ந்தது. தன் தலைமேல் விழுந்தது போல மனசுக்குள் தரைமட்டமானாள் ஜானா. ரமணன் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி நடந்தான். அவன் கால்கள் அம்மாவின் அறைக்குள் நுழைய தயங்கியது. மனசு ஆட்டங்கண்டது. என்னோட ஜானாவா இது? நம்பவே முடியல. உடம்பெல்லாம் ரத்தம் கொதித்தது. இத்தனை வருஷம் கழித்து இப்போதானா? இப்படி இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இவள் இப்படிதானா? நான் எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருந்து விட்டேன்? ஒரு நாள் கூட அம்மாவோ ஜானாவோ ஒருவரை பற்றி ஒருவர் குறையாக ஒன்றுமே தன்னிடம் சொன்னதில்லையே. ஒருவேளை அம்மா இவளுக்காக எனக்காக எனக்கு தெரியக்கூடாது நிறைய விட்டு கொடுத்துருக்காங்களோ? அம்மா ரொம்ப நல்லவளா இருக்கக்கூடாதுமா. நீ தான் தப்பு பண்ணிட்ட. என்னோட நிம்மதிக்காக நீ உன்னோட நிம்மதியை இப்படி மௌனமாக மறைத்து விட்டேயே. அம்மா, நீ பட்ட ஊமா காயங்களை இப்படி எத்தனை வருடங்கள் என்னிடருந்து மறைத்து வைத்திருக்கிறாயோ? என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏமா சொல்லலை? ரமணன் மனசுக்குள் மருகியபடியே நீ அடிக்கடி சொல்லுவியே, நான் நினைப்பது போலவே நீனு நினைக்கணும். எதிர்பார்ப்பு சரியில்லை என்று அதுக்கு அர்த்தம் இதுவா? நீ என் மேலேயும் ஜானா மேலேயும் பாசமாக இருப்பது போல அவளும் இருக்கணும் எதிர்பார்ப்பது தப்புன்னு தான் சொல்ல வந்தாயா? உன் கூட அவள் அனுசரியாக இருந்திருந்தா உன்கிட்ட இருந்து அவள் எவ்வளோ நல்ல குணங்களை படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்படி கோட்டை விட்டுட்டாளே. நான் இப்போ உன்னிடம் இதை சொன்னால் நீ மனசுக்கு உடைந்து போய் விடுவியே. நான் எப்படி சொல்லுவேன்? வீட்டுக்குள் இந்த பூகம்பம் வெடிக்காமல் இருக்க வேண்டுமே. தீர்மானத்துடன் ஜானா இங்கே வா என்று அழைத்தபடியே தனது அறைக்குள் புகுந்து கொண்டான். தயக்கத்துடன் உள்ளே நுழைந்த ஜானகி ரமணையை நேருக்கு நேர் பார்க்க தயங்கியபடியே என்ன என்று கேட்க அங்கே கனத்த மௌனம் நிலவியது. நீ ஃபோனில் உன் அம்மாவிடம் பேசியதெல்லாம் நானும் கேட்கும்படியாகிவிட்டது. உன் மனசு என்னன்னு இப்போ நேக்கு புரிஞ்சு போச்சு. ஏண்டி, உனக்கு நான் எதிர் குறை வச்சேன்? நீயே உன் மனசை தொட்டு சொல்லு. இப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள எப்படி வந்தது? அப்படியே என்ன என் அம்மா மாமியார் கொடுமை பண்ணிட்டா உனக்கு? இவ்வளோ அழுத்துக்கும்படியா? எனக்கு நீயும் பூர்ணியும் ரெண்டு கண்கள் மாதிரி டே. உங்களால் தான் நான் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். நீங்கள் இல்லாட்டி எனக்கு இந்த ஜீவமே இருண்டு போய் புரிஞ்சுக்கோ. இத்தனை காலத்தில் உனக்கு இது கூட புரியலையா? அதே சமயம் என் அம்மா தான் எனக்கு உயிர். உங்களை நேக்கு தெரியறதுக்கு முன்னாலே அவள் தான் எனக்கு இந்த உலகத்தை பரிச்சயம் செய்து வைத்தவள். நாம் 3 பேரும் சந்தோஷமாக இருக்கிறங்க ஒரு எண்ணத்தோட வாழ்கிற அன்புக்கு இயங்குகிற வயசான ஜீவண்டி. அவளை போய் கண்ணாப்பினா வாய்க்கு வந்தபடி பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? யார் தந்தா இந்த தைரியம்? சொல்லு, வாயத்தர. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நமக்கு பிறந்த பெண் குழந்தை. உன்னை பார்த்து தான் அவள் பலதும் கற்றுக்கணும். நீயே இப்படி இருந்தால் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட சொல்வேன்னு சொல்லுவ. நீ இப்படி சொன்னால் நான் கேட்டுருவேனா என்னம்மா? எங்கள் அம்மாவை எங்கே கொண்டு விடுறதுக்கு பதில் உன்னை கொண்டு போய்
ஓ அம்மா வீட்டை விட்டுட்டு வந்துடுவேன், தெரிஞ்சுக்கோ. இங்கே வலிக்குதடி என்று நெஞ்சை தட்டி காட்டி கொண்டே. எப்படி ஜானா உன்னால்? இப்படி வாயை திறந்து பதில் சொல்லு. வார்த்தை அம்புகள் பட்ட ஊமை காயம் அதிக வலிக்க உள்ள துடிப்பது ரமணன். வார்த்தையில் அழுத்தமாய் தெரிந்தது. இருந்தும் அவளுக்கு புரிய வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் பக்குவமாக எடுத்து சொன்னான். என்னை மன்னிச்சுக்கோங்க என்று தடுமாறினாள் ஜானா. நான் செய்தது சொன்னது எல்லாம் தப்புதான். தெரியாமல் புரியாமல் நீங்கள் எப்போ பாரு அம்மா அம்மானு ஓடும்போது எனக்குள் ஒரு ஆளுமை உங்கள் மேல். நீங்கள் என்னோட மட்டும்தான், எனக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களை பெத்த தாயாக கூட பார்க்க தோணலை. உங்கள் அம்மாவை இன்னொரு பெண்ணாக மட்டும்தான் என் மனசு ஏற்றுக்கொண்டது. நான் என்ன செய்யட்டும்? எனக்குள் பாசமோ அன்போ இல்லாமல் போட்டியும் பொறாமையும் தான் அதிகமாச்சு. இப்போது நீங்கள் சொன்னது போல் நான் எதையும் நினைத்து பார்க்கல. நீங்கள் எனக்கு மட்டும் சொந்தம். அந்த அன்பை உங்கள் அம்மா கூட பங்கு போட்டு விடக்கூடாதுன்னு தான் நினைத்தேனே தவிர வேறு எதையும் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இல்லையே. நான் என்ன செய்வேன்? என்னை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். 30 வயதை கடந்த குழந்தையாக கலங்கிய கண்களுடன் அப்படியே ரமணனின் காலடியில் கீவியபடி விழுந்தாள் ஜானா. இனிமேல் பூரணி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தால் கூட நீ இப்படி தான் அவளையும் வெறுப்பியா? உன் தப்பை இப்போயாவது புரிஞ்சுக்க. அந்தந்த உறவுகளுக்கும் மனசுக்கும் மரியாதை கூட. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லணுமா என்ன? சரி சரி எழுந்துரு ஜானா. எனக்கு உன் மேலே கோவம் ஒன்றும் இல்லை, வருத்ததான். இப்போவாதான் நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். வா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகலாம். அதை சொல்ல தான் நான் அங்கே வந்தேன் என்ற ரமணன் ஜானாவை எழுப்பி நெஞ்சோடு அணைத்து கண்களை துடைத்து விட்டபடியே, எனக்கு நீயும் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கொடி தங்கம். அணைப்பை இறுக்கி அவளின் நெற்றியில் உதடு பதிக்க உண்மை காயங்களுக்கு மறந்துட்டு போது இருந்தது அது. ஜானகி அதிர்ச்சி அடைந்து சிலை போல் நின்றாள். ரமணன் பக்குவமாக எடுத்து சொன்னதெல்லாம் எல்லாம் ஜானாவின் தலைக்குள் விறுவிறுன்று ஏறி அன்பு கதவை திறந்துவிட அங்கே ஞானம் பிறந்தது. பூர்ணி பூனை போல் பதுங்கி பதுங்கி மெதுவாக பாட்டி அருகில் வந்தாள். அவள் கையில் குட்டி டம்ளர் நிறைய சேமியா பாயாசம். இந்த பாட்டி பாயாசம், அம்மா எனக்கு தந்தா, நீ குடி பாட்டி, உனக்கு பிடிக்குமாமே என்று நீட்ட. நீண்ட வருடங்கள் கழித்து தன் தாயை நினைக்க வைத்த பூர்ணியை பாசத்தோடு பார்க்கிறாள் அகிலா. பூர்ணியின் முகம் அந்த அறையின் மங்கிய விளக்கொலியில் பௌர்ணமி நிலவாக ஒலித்தது. அவளது கண்கள், இந்த வீட்டில் யார் குழந்தை, யார் அன்னை? பாட்டி பாட்டி, ஒரு கதை சொல்ல எனக்கு கேட்க. குட்டிமா, நீ முதல்ல ஒரு கதை சொல்வியா பாட்டி? கொண்டு என்றே கேட்பேனா சரியா என்று சொல்லியபடி படுக்கை ஆயாசத்தை சாகிறா அகிலா. அம்மா அப்பா இருவருக்கும் அறையில் என்ன நடக்குது என்று எதையும் அறியாமல் பாட்டியிடம் தனக்கு தெரிந்தது ஏதோ சொல்லிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஹாலில் ஊதுவதற்காக கலர் கலராக பலூன்கள், வண்ண ரிப்பன்கள் அலங்கார செய்ய தயாராக காத்து கொண்டிருந்தன. அதையெல்லாம் அப்படியே தள்ளி ஒதுக்கிவிட்டு நேராக மாமியாரின் அறைக்குள் சென்று அங்கே கிழிந்த நாராக கிடந்த மாமியாரும் அருகில் அமர்ந்து கதை சொல்லிக் கொண்டிருந்த பூர்ணியையும் பார்த்ததும் நெஞ்சம் கரைந்தது. பூர்ணி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட இன்றைக்கே அழைச்சிட்டு போகலாமா? இல்லைன்னா உன் பிறந்தலா முடிஞ்சிடும், அழைச்சிட்டு போகலாமா? எது முக்கியம் நீயே சொல்லு என்றபடியே பூர்ணியின் கழுத்தில் பாட்டி அளித்த தங்க சங்கிலியை மாட்டியபடியே குழந்தையின் பிறந்த நாள் கனவை கலைக்க விரும்பாமல் ஜானா மெல்ல கேட்கவும், முதலில் பாட்டி, பிறகு பர்த்டே பாட்டி. சரியாப்பா என்றாள் பூரணி பெரிய மனுஷி போல மெதுவாக. அம்மா எழுந்துருங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம் என்றபடியே மாமியாரை எழுப்ப கைத்தாங்களாக பிடித்து தூக்க ஜானாவின் அன்பான பரிசம் தன் உடலில் பட்டதும் பாசத்துடன் உடல் சேர்க்க ஜானாவை பார்க்க அந்த பார்வையில் ஆச்சரியமும் அன்பும் பரஸ்பரமாக நிறைந்திருந்தது. ரமணன் தங்க மகளை தாவி தூக்கி கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டான். ரமணனின் கண்களில் ஆனந்த வெள்ளம் குளம் கட்டியது. பூர்ணி கழுத்தை பாட்டியின் தங்கச்சங்கிலி கொஞ்சி ஆடிக்கொண்டிருந்தது. அதை கண்ட அகிலா பாட்டிக்கு மனதின் ஊமை காயங்கள் நொடியில் மாயமாக போனது போல் இருந்தது. கூடவே தனிமை, வேதனை, விகத்தி எல்லாம் வெளியேறி போல இருந்தது. பூரணி பாட்டி கையை பிடிச்சுண்டே மெதுவா காருக்குள் அழைத்து செல்கிறாள்.